ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. புதுசான்னு கிடையாது, ஒரு கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. காமனாக நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க, எக்ஸ்பெஷலி புதுசாக பண்ணுறவங்க. நீங்கள் கூகுள் ஆட்ஸ் புதுசாக ரன் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிறதாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த காமன் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இந்த காமன் மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் திருத்திக்கோங்க. அது வந்து உங்களோட கூகுள் ஆட்ஸில் நிறைய காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி தரும். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு வாங்க டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது கூகுள் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மினிமம் 500 அட்வைஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணா அட்வைஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை புதுசாக பண்ணுறவங்க எடுத்த உடனே 5000 10,000 இந்த மாதிரி போட்டு அட்வர்டைஸ் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் புதுசாக கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா 5000 10,000 போட்டு எடுத்த உடனே அட்வைஸ் பண்ணாதீங்க. மினிமம் 500 ருபீஸ் பட்ஜெட்ல அமௌண்ட்டை போட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆடை ரன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிகினரா இருக்கிறதுனால நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய் 200 ரூபாயில அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க 5000 10,000 போகும்போது நீங்க நிறைய காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண இருக்கும். ஸோ நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இப்பதான் கத்துக்கிறீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டா போட்டு ரன் பண்ணிட்டு எப்போ அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுதோ அடுத்து வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பார்த்த ஒன் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் ஃபார் பிகினர். ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கூகுள் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிட்டிங் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ணிக்கிறதில்ல. அந்த பிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளிக்கு எவ்வளோ வரணும், கிளிக்கு எவ்வளோ போகணும், இதை செட் பண்ணுறது தான் பிட்டிங். இந்த இருக்கு பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுருவாங்க. மேக்ஸிமம் காஸ்ட் பர் கிளிக் இதை செலக்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு கிளிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்ன்னு போகும். ஸோ தயவு செஞ்சு இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேம்பெயினோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உதாரணத்துக்கு நீங்க வந்து 10 ரூபா வைக்கிறீங்களா 15 ரூபா வைக்கிறீங்களா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிட்டிங்கை எப்பயுமே கொடுக்காம டிஃபால்ட்டா விடாதீங்க. ஒரு கிளிக்கு நிறைய ஜாஸ்தி பண்ணிடுவாங்க கூகுள். ஸோ எப்பயுமே அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு இப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதே இல்லை, கீவேர்டு கொடுக்கறதே இல்லை. மெயினாக நம்ம கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணக்கான ஒரே காரணம் கீவேர்ட்ஸ் தான். ஸோ எப்பயுமே கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ப்ராப்பரான கீவேர்ட் ஃபைன் பண்ணி ப்ராப்பரான கீவேர்டு கொடுங்க. அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் இருக்கு. ஃபேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் ஃப்ரேஸ் மேட்ச்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்க, நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் மூணாவது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கீவேர்டு கொடுத்துறாங்க, ஃபேஸ் மேட்ச் எல்லாம் கொடுத்துறாங்க. இந்த நெகட்டிவ் கீவேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸே பண்ண மாட்டாங்க. நீங்க கூகுள் ஆட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நெகட்டிவ் கீவேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அண்ட் மோர் காஸ்டஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் எல்லாரும் பண்ற ஒரு காமனான ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுளுக்கு வந்து நல்லா பக்காவா அமௌண்ட் செட் பண்ணி பக்காவா பட்ஜெட் செட் பண்ணி டார்கெட் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்து ரன் பண்ணிடுவாங்க. பட் அவங்க கோட்டை விடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ், அங்கே வந்து கோட்டை விட்டுருவாங்க. அவங்களோட லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குன்னா, இப்போ எப்படி அமேசானோட லேண்டிங் பேஜ் எப்படி இதுக்குள்ளே வந்தோடனே எவ்வளோ தரமாக இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் எப்படி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களோட லேண்டிங் பேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அதை பண்ணாமல் கீவேர்ட்ஸ் வந்து ரன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் இந்த லேண்டிங் பேஜே பண்ணாமல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ்ல வந்து நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணா அப்படின்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் இந்த லேண்டிங் பேஜ், ஆடியன்ஸ் வந்து உங்க பேஜ் எந்த பேஜை கிளிக் பண்ணி வருவாங்களோ அந்த லேண்டிங் பேஜை வந்து தரமா செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோல நான் சொன்னக்கூடிய இந்த காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் வேல்யூபிளான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.